Hi, hello, welcome to Taj Herbals. இன்னைக்கு நம்ம சாஃப்ரான் அலோவேரா ஜெல் தான் பார்க்க போறோம். பெனிஃபிட் கொட்டி கிடக்குற சாஃப்ரான் அலோவேரா ஜெல். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜூஸ் 400 கிராம், டிஎம் வாட்டர் 200 கிராம், விட்டமின் சி 12 கிராம், நயசினமைட் 12 கிராம், ஜாந்தன்கம் 12 கிராம், கிளிசரின் 40 கிராம், ஃபீனக்ஸ் எத்தனால் 6 கிராம், ரோஸ் எசென்ஷியல் ஆயில் 15 கிராம். இப்போ நம்ம ப்ரொசீஜரை பார்த்துடலாம். அலோவேரா ஜெல் வந்து நம்ம அலோவேரா ஜெல் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் பண்ணி 400 கிராம் எடுத்துக்கிட்டு அதோட நம்ம 200 கிராம் ஊற்றுறதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் விட்டமின் சி, நயசினமைட் ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாந்தன் கம்மும் கிளிசரினும் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி இப்போ சேர்த்துட்ருக்கோம். பாருங்கள். ஆனால் இதில் நான் எடுத்தது வந்து 6 கிராமும் 20 கிராம் கிளிசரனும் எடுத்திருந்தேன். அதை மிக்ஸ் பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம பார்த்துக்கிட்டு பின்னால் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் டைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் இது மாதிரி ஆகிடும், களி மாதிரி ஆகிடும். கார்ன்ஃப்ளவர் மாவில் பண்ணுற அல்வா மாதிரி ஆகிடும், கெட்டியாக. ரொம்ப பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஜாந்தன்கம் பொறுத்து நமக்கு மாறுபடுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸில் நம்ம வந்து கார்போபால் சேர்த்துருந்தோம். நான் கார்போபால் 940 சேர்த்துருந்தோம். சேர்த்து நம்ம ஜெல் தயார் பண்ணோம், அலோவேரா ஜெல்லு. இது வந்து ஜாந்தன்கம் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நைசினமைட் போட்டு எல்லாம் போட்டு ஜாந்தன்கம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். வச்சு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு நாம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப எடுத்து நான் வேறு பவுலில், கண்ணாடி பவுலில் மாற்றிட்டு, கிளாஸ் பவுலில் மாற்றிட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிளாஸ் பவுலில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கையில் நமக்கு பத்தலை, 6 கிராமு ஜாந்தன்கம் பத்தலை. மறுபடியும் திரும்ப 20 கிராம் கிளிசரின் எடுத்து ஜாந்தன்கம் 6 கிராம் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் திரும்ப 2 ஹவர்ஸ் நான் விட்டுருந்தேன். அது நல்லா நமக்கு ஜெல்லாக மாறுறதுக்காக 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நான் சேர்த்துருக்கேன். ஒரு சில ஜாந்தன்கம் ஒருவேளை கிளியராக இருக்கலாம். இது வந்து க்ளவுடியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் நமக்கு மில்க் என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி பண்ணதை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இருந்திருக்கும். இதில் அப்படி இருக்காது. அது வந்து கார்போபால் வச்சு பண்ணது. இது வந்து ஜாந்தன்கம் வச்சு பண்ணுறது. இது ஜாந்தன்கம் கிளியர் இல்லை, நார்மல் தான். அதனால உங்களுக்கு வந்து நம்ம வந்து சாஃப்ரான் சேர்க்கறனால நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் லுக் இல்லை. சாஃப்ரான் சேர்த்தாலும் நம்ம வந்து வேறு சில பொருட்கள் சேர்த்தோம்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் லுக் கொடுக்கும்.
நமக்கு டிரான்ஸ்பரண்ட் தேவையில்ல. நமக்கு ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். பாருங்க குங்குமப்பூ 1 கிராம் எடுத்து குங்குமப்பூ நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி. 1 கிராம் எடுத்து டிஸ்டில் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் முதல்லயே பண்ணாம லேட்டா தான் பண்ணேன். அதனால கலரே சரியா இறங்கியிருக்காது. அதனால நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்க அதுல இருக்க சாஃப்ரானோட பெனிஃபிட் எல்லாம் நம்ம ஜெல்லுலயே இறங்கிரும். போய் இறங்கிட்டு அதுலயே இருக்கும். அதனால ஃபில்டர் பண்ணல நான். அப்படியே சேர்த்துக்கிட்டேன். சூப்பரா இருக்கும். பெனிஃபிட் சூப்பரா இருக்கும். ரிசல்ட் சூப்பரா இருக்கும். ஆல் ஸ்கின் டைப் தான். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல். ட்ரை ஸ்கின்னுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த நம்ம செகண்ட் டைம் சேர்த்தோம் இல்லையா ஜாந்தன் கம், அது கொஞ்சம் நமக்கு சரியா மிக்ஸ் ஆகாம இருக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாம வந்து ஃபீனக்ஸ் எத்தனால் 6 கிராமும் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து 15 கிராமும் நம்ம எடுத்துக்கிறோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம அடுத்தது வந்து அப்படியே பாட்டில் பண்ணிட வேண்டியது. பாட்டிலில் ஜாரில் எந்த கண்டெய்னரில் நம்ம இது பண்ணுறோமோ ஸ்டெரலைஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம போர் பண்ணிக்க வேண்டியதுதான். அலோவேரா ஜெல் பற்றி பெனிஃபிட்ஸு நிறைய நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். இதில் சாஃப்ரானும் சேர்ந்துருக்கு. அதோட சொல்லவே தேவையில்லை. பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். பாருங்க எவ்வளோ அழகா எவ்வளோ சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு ஜெல்லு. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டல் கலராக காட்டுறதுக்கு காரணம் ஒன்று நம்ம ஹீட் பண்ணோம். அலோவேரா ஜெல்லை ஹீட் பண்ணோம். ரெண்டாவது ஜாந்தன் கம் சேர்த்துருக்கோம் இதில். அதனால உங்களுக்கு இப்படி இருக்கு. இந்த மாதிரி ரிசல்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. ஆனால் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் இது நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சாஃப்ரான் ஜெல்லு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பெனிஃபிட்டும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நான் இன்னொரு சூப்பரான சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.